இப்ப இந்த பாலியல் புகார் வழக்குல சீமான் மன்னிப்பு கோரி உள்ளது. நடிகை விஜயலட்சுமி குறித்து நான் இனி எந்த கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன். நடிகைக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை வாபஸ் பெறுகிறேன் என்று கூறிதான் சீமான் மன்னிப்பு கேட்டுள்ளார். சீமான் இந்த வழக்கில் மன்னிப்பு கேட்பதற்கு முன்பு கோர்ட் அவருக்கு சில கடுமையான கேள்விகளை எழுப்பியது. அதோடு அவரை கடுமையான விமர்சனமும் செய்திருந்தது. இதை அடுத்துதான் இனி தப்ப முடியாது என்ற அடிப்படையில் தமிழின தலைவராக தன்னை ஒரு வாழ்வியல் நெறியாளனாக இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக சீமான் மன்னிப்பு கோரியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரோடு கடந்த காலங்களில் நடித்த நடிகை விஜயலட்சுமியிடம் நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியது.